வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். சண்டிகர் மேயர் தேர்தலை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த மேயர் தேர்தலை நடத்திய அதிகாரிக்கு எதிராக பலத்த கண்டனங்களை எழுப்பியிருக்கிறார்கள். தேர்தலை நடத்தும் விதம் இதுதானா என்றும், இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல் என்றும், அவர் வாக்குச்சீட்டுகளை திருத்தியது நன்றாக வீடியோ ஒளிப்பதிவுகள் தெரிகிறது என்றும், இந்த ஜனநாயக படுகொலையை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது என்றும் தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். முன்னதாக 2024 ஜனவரி 30 அன்று சண்டிகர் மாநகராட்சிக்கு மேயர் மற்றும் துணை மேயர் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் பிஜேபியினுடைய 16 உறுப்பினர்களும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியின் 20 உறுப்பினர்களும் எதிர்த்து போட்டியிட்டனர். இதில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் 8 பேரினுடைய வாக்கு சீட்டுகளை திருத்தி அவற்றை செல்லாததாக அறிவித்த தேர்தல் அதிகாரி பிஜேபி மேயர் மற்றும் துணை மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். இந்த மோசடியை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கில்தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் அதிகாரிக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். முன்னதாக மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னுடைய பதவியை சில நாட்களுக்கு முன்பு ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாநகராட்சியினுடைய தொடர்ந்த செயல்பாடுகளை நிறுத்தி வைத்து முக்கிய ஆவணங்களையும் வீடியோ பதிவுகளையும் கோர்ட் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற புதிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.